உலக கோப்பைக்கான தகுதி சுற்று போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த தொடரில் பங்கேற்கும் அணிகளின் விவரம் வெளிவந்துள்ளது. இதில் ஜாம்பவான் அணி உலக கோப்பைக்கு தகுதி பெற தவறியது முதல் முறையாக கலந்து கொள்ளும் அணிகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். உலகிலேயே அதிகம் பேரால் பார்க்கப்படும் மிக பெரும் விளையாட்டு தொடராக ஃபிஃபா கால்பந்து உலக கோப்பை தொடர் திகழ்ந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற உலக கோப்பையில் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி பிரான்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. தொடர்ந்து இந்த ஆண்டு உலக கோப்பையை கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. ஜூன் 11ஆம் தேதி தொடங்கும் இந்த தொடர் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டு உலக கோப்பையில் பல்வேறு மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த உலக கோப்பையில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை 48ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக உலக கோப்பையை நடத்தும் அணிகள் மட்டும் நேரடியாக உலக கோப்பைக்கு தகுதி பெறும். அதன்படி கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த கால்பந்து தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. பிற அணிகள் கண்டங்கள் வாரியாக நடைபெறும் தகுதி சுற்று போட்டிகளில் விளையாடியே உலக கோப்பைக்கு தகுதி பெற முடியும். இதன்படி ஐரோப்பாவில் இருந்து 16 அணிகளும், ஆசியாவில் இருந்து 8, ஆப்பிரிக்காவில் இருந்து 9, வட அமெரிக்காவில் இருந்து 6, தென் அமெரிக்காவில் இருந்து 6, ஒசினியாவில் இருந்து 1 அணிக்கும் இடம் ஒதுக்கப்பட்டது. அதோடு கண்டங்களுக்கு இடையே நடக்கும் போட்டிகள் மூலம் 2 அணிகள் உலக கோப்பைக்கு தகுதி பெறும். இந்த தகுதி சுற்று போட்டிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த போட்டிகள் முடிவடைந்துள்ளது. இதில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவே, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் இந்த உலக கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளன. ஆனால் 4 முறை உலக கோப்பையை வென்ற இத்தாலி அணி இறுதி தகுதி சுற்று போட்டியில் போஸ்னியா அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை சந்தித்து உலக கோப்பைக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு அந்த அணி கடந்த 3 உலக கோப்பைகளுக்கும் தகுதி பெற தவறி உள்ள நிலையில் ஒரு ஜாம்பவான் அணியின் சரிவு கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உலக கோப்பைக்கான ஆசிய தகுதி சுற்று போட்டியின் முதல் சுற்றிலேயே இந்தியா வெளியேறிய நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஈரான், உஸ்பெகிஸ்தான், தென்கொரியா, ஜோர்டான், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் நேரடியாக உலக கோப்பைக்கு தகுதி பெற்றன. ஆஸ்திரேலியா புவியியல் ரீதியாக ஒசினியா கண்டத்தில் இருந்தாலும் அந்த அணி ஆசிய கால்பந்து கூட்டமைப்பில் இணைந்துள்ளதால் ஆசிய பிரிவில் இருந்து தகுதி பெற்றுள்ளது. அதேபோல கண்டங்களுக்கு இடையேயான இறுதி தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அதில் ஈராக் அணி பொலிவியா அணியை வீழ்த்தி 48 மற்றும் இறுதி அணியாக உலக கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளது. ஈராக் கடைசியாக 1986ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நடந்த உலக கோப்பையில் விளையாடியது. அதற்கு பிறகு சரியாக 40 ஆண்டுகள் கழித்து இப்போது 2026 உலக கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளது அந்நாட்டில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல உஸ்பெகிஸ்தான், ஜோர்டான் போன்ற அணிகளும், பலருக்கு பெயரே தெரியாத கேப் வெர்டே, குரோசோ போன்ற அணிகளும் முதல் முறையான இந்த முறை கால்பந்து உலக கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளன. அதேபோல ஹைட்டி, TR காங்கோ அணிகள் 52 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உலக கோப்பையில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஈரான் இந்த உலக கோப்பையில் பங்கேற்குமா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் ஈரான் திட்டமிட்டபடி இந்த தொடரில் பங்கேற்கும் என ஃபிஃபா அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. மெஸ்ஸி, ரொனால்டோ, எம்பாபே, லாமின் யமால், ஹரிகேன், நெய்மார், எர்லிங் ஹாலாண்ட், வினிசியஸ் ஜூனியர் போன்ற நட்சத்திர வீரர்கள் விளையாட உள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.